पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 76வது திருநாமத்தை பார்ப்போம். இப்பொழுதும் குருமாவதார வரலாற்றை வைத்துக்கொண்டுதான் பகவத் குணங்களை அனுபவிக்கிறார் நாரதர். ஆழ்வார் எம்பெருமானை பற்றி பாடுகிறார். அன்றாயர் குலமகளுக்கு கரையன் தன்னை அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை. எம்பெருமான் அன்று அந்த காலத்தில் கிருஷ்ணனாக அவதரித்த பொழுது ஆயர் குலமகளுக்கு திருவாய்ப்பாடியில் வளர்ந்த நீலாதேவி நப்பின்னைக்கு அரையனாக இருந்தான், தலைவனாக, சுவாமியாக, காதலனாக இருந்தான். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக ஒன்று சொல்கிறார். அந்த நப்பின்னையை பெறுவதற்காக எம்பெருமான் 7 காளைகளை அடக்கி, அந்த காளைகள் சீற்றமுள்ள அசுர சக்தி வாய்ந்த காளைகளை அடக்கி நப்பின்னையை பெற்றான் என்பது வரலாறு. ஆனால் அதை விட பாடுபட்டிருக்கான் நப்பின்னையின் மற்றொரு வடிவமான, நப்பின்னையின் ஆதி வடிவமான லக்ஷ்மி தேவியை பெறுவதற்கு. அதுக்காக அலைகடலை கடைந்தான். கூர்மாவதாரம் எடுத்த காலத்தில் சமுத்திரத்தை அவன் தானே கடைஞ்சான்னு சொல்லியிருக்கோம். இத்தனை பேர் இருந்தாலும் உண்மையிலேயே கடைந்தது அவன்தான். நாம் இத்தனை பேர் உட்காண்டிருந்தாலும் நான் உபன்யாசம் பண்ணுறதும் நீங்கள் கேட்கறதும் இந்த தொலைக்காட்சி அதை எடுத்து முன்னாடி கொண்டு வரதும் இதற்கு பணிபுரியவர்கள் பல பேர்கள் இருந்தாலும் இது அத்தனையும் செய்பவன் திருவேங்கடமுடையான் தான். அதே மாதிரி 33 கோடி தேவர்கள், 66 கோடி அசுரர்கள் இருந்து கடலை கடைந்தாலும் உண்மையிலே கடைந்தது அவன்தான். ஆகையினால் அவனன்றி ஒரு அணவும் அசையாது இல்லையா? அப்படி அவன் கடலை கடைந்த வரலாறு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அலைகடலை கடைந்தான். அலைகடலை கடைந்தது லக்ஷ்மி தேவியை பெறுவதற்காக. அதே போல் அலைகடலை அடைத்தான். அலைகடலில் ஒரு சேது கட்டினான். சேது கட்டி சீதையை மீட்டான் லங்கையில் இருந்து. ஆகையினால பிராட்டிக்காய் இவ்வளோ பாடுபட்டான் பகவான் என்பதை திருமங்கையாழ்வார் திருநந்தாண்டகத்திலே 29வது பாசுரத்திலே எப்படி காண்பிக்கிறார். இதை மனதிலே வைத்து கொண்டு தான் பெரிய முதலியார்னால் நம் சம்பிரதாயத்தில் ராமானுஜருடைய குருவின் குருவான ஆளவந்தாருக்கு திருநாம். ஆக பெரிய முதலியார் என்பது ஒரு குல அடிப்படையில் வந்த பெயர் அல்ல. ரொம்ப துதிக்கத்தகுந்த முக்கியம் வாய்ந்த குருவை முதலியார் என்று சொல்வது வழக்கம். அப்படிப்பட்ட பெரிய முதலியாராகி ஆள வந்தார். திருமங்கை ஆழ்வாரின் கருத்தை சமஸ்கிருதத்திலே
யதர்த்தம் அம்போதிர் அமந்தியபந்திஜா என்று சுருக்கமாக காட்டி அருளினார். இப்படி பாடுபட்டாரே பகவான், இந்த கடலை கடைந்த பொழுது மிகுந்த ஸ்ரத்தையோடு கடைஞ்சிருக்கான். நமக்கு அதன் மூலம் ஒரு பெரிய செய்தி கொடுத்துருக்கான். தேவர்கள் அசுரர்களும் கடலை கடைந்த பொழுது முதலிலே வந்தது விஷம். அவர்கள் ஆசைப்பட்டது அமிர்தம். ஆனால் அமிர்தத்துக்கு பதிலாக நேர விஷம் வந்தது. உடனே கடலை கடைவதை நிறுத்தவில்லை. திருமால் சொன்னால், இந்த விஷத்தை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடுவோம், ஆனால் மேலே கடைவோம் என்று. அதனால் பல செயல்கள் நாம் செய்யும் பொழுது முதல்ல எதிர்ப்பு வரும். முதல்ல எதிர்ப்பு வருவது பரிகாசமாக கூட இருக்கும். அப்புறம் எதிர்ப்பார்கள், அப்புறம் வெற்றி வந்தவுடனே பாராட்டுவார்கள். இது மகாத்மா காந்தியும் சொல்லியிருக்கார். இது உலகத்தில் இயல்பு. அதை எம்பெருமான் இந்த திருப்பார்கடலை கடைந்த வரலாற்றிலே பார்க்கலாம். மக்களையெல்லாம் அச்சுறுத்தக்கூடிய விஷம்தான் முதல்ல கிடச்சிது. அந்த விஷம் கிடைத்ததற்காக சோர்வடையலை திருமால். தேவர்களை அசுரர்களை உற்சாகப்படுத்தினான். மீண்டும் கடைவோம். கடைந்தால் அதிலிருந்து பல பொருள்கள் வந்தன. அதிலிருந்து தான் வந்தது கல்பக விருட்சமாகிற மரங்கள். அதிலிருந்து தான் வந்தது சந்திரன். அதிலிருந்து தான் வந்தது கௌஸ்துபம் என்கிற ரத்னம். அதிலிருந்து தான் அழகான பெண்மணிகள் பல அப்சரசுக்கள் வந்தார்கள். அதிலிருந்து தான் கிடைச்சது போதை தரக்கூடிய பொருளார பானம். ஆனால் இதையெல்லாம் அங்கங்கே யார் யாருக்கோ கொடுத்து அவரவர்களுக்கு வைத்த திருமால், கடையுங்கள் கடையுங்கள் என்று தங்கள் நோக்கத்தில் இருக்கிற அமிர்தம் வரும் வரை நம்பிக்கை தளராமல் ஸ்ரத்தையோடு ஆர்வத்தோடு கடைந்து காண்பித்தார். இப்படி ஸ்ரத்தையோடு அணுகினால் அன்றி லக்ஷ்மி தேவி நமக்கு கிடைக்க மாட்டாள். ஏனென்றால் அவளுக்கே ஸ்ரத்தா என்பதாக ஒரு திருநாமம். ஸ்ரத்தா சூக்தம் என்கிற வேத பகுதி லக்ஷ்மியின் திருநாமத்தை வைத்து ஸ்ரத்தை என்று லக்ஷ்மியை கொண்டாடுகிறது என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஸ்ரத்தா என்று லக்ஷ்மியின் 108 திருநாமங்களிலும் வருகிறது. அவளை பெறுவதற்கு நாம் இவ்வளவு ஸ்ரத்தையோடு முயற்சிக்கணும். அந்த பணத்தில் ஒரு காசு கீழே விழுந்துடுத்துனா கூட உசுரை விடணுங்கிறாங்க. உசுரை விடுறது போல் அந்த காசை தேடணும். ஏன் கஞ்ச பிசாரி பையன் ஒரு 5 ரூபா காயின் கீழே விழுந்துடுத்து அதுக்காக அல்லாடுறானேன் அப்படின்னு நாம் பரிகசிக்கக்கூடாது. அதாவது கொடுக்க வேண்டிய சமயத்தில் கணக்கு பார்க்காம அள்ளி கொடுக்கணும். ஏழைகளுக்கு உதவுவதற்கு, வறட்சியில் தவிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு, அப்பெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது. ஆனால் காரணமில்லாமல் நம்மிடமிருந்து ஒரு சிறிய காயின் போனால் கூட அதை பாதுகாக்கணும். ஏனென்றால் லக்ஷ்மியின் ஸ்வரூபம். ஸ்ரத்தை இருந்தால் அன்றி லக்ஷ்மி நம்மிடம் இருக்க மாட்டாள். அதை உணர்த்துவதற்கு திருமால் லக்ஷ்மி வருவதற்கே ஸ்ரத்தை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், உழைப்பு வேண்டும், பாடுபட வேண்டும், தளராமல் பணியை செய்ய வேண்டும் என்று உணர்த்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்னவோ பொருள் கிடைத்த பொழுதும் நிறுத்தாமல் கடலை கடைந்தான். லக்ஷ்மி வந்தாள், அப்போ கூட நிறுத்தல திருமால். அமிர்தம் வர வரை மீண்டும் பார்க்கடலை கடைந்தான். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நமது வெற்றி வரும் வரை நாம் பாடுபட வேண்டும். ஆனால் பல பேர் நாம் பார்க்குற தற்காலத்தில் இறுதி வரை போராடுவோம்னு சொல்கிறாங்க. உயிர் மூச்சு உள்ளவரை போராடுவோங்கிறாங்க. யாருமே வெற்றி வரை போராடுவோம்னு சொல்கிறதில்ல கோஷங்கள் எழுப்புறவங்க. ஏன்னா அவங்களுக்கு வெற்றி வராதுன்னு தெரியுமோ என்னவோ. சும்மா ஒரு இமோஷனலாக உணர்ச்சியை வளர்க்குவதற்கு இறுதி வரை போராடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வெற்றி பெறும் வரை போராடுவோம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம் அதிகமாக கேட்பதில்லை. ஆனால் வெற்றி என்பது ஒரு பாசிட்டிவ் வார்த்தை. அந்த வெற்றி அமிர்தம் வர வரைக்கும் கடைய வேண்டும் என்று திருமால் தேவர்களை அசுரர்களை ஊக்குவித்து செய்தார் என்று இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய அறிவுரை. இதையெல்லாம் வைத்துத்தான் திருமாலை பார்க்கடலை கடைந்தவன் என்றே பெயரிட்டு நாரத பகவான் புகழ்கிறார். இதுவரை நாம் சொன்ன இந்த விளக்கம் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக ஒரு கவிதை வாசிக்கிறேன், கேளுங்கள். பயோநிதிமசௌ வ்யதः பரமயா பிரபு ஸ்ரத்தயா மமந்த தயிதாம் நிஜாம் மகித பத்மவாசாம் ரமாம் அவாப்து மத பாயன் அமரவர்க்கமிஷ்டாம் சுதாம் பயோநிதி விமந்தகா பிரதித ஏஷ நாம்னா ஹரி. பெரிய ஸ்லோகமாக இருக்குது. சென்ற திருநாமங்கள்லாம் சின்ன ஸ்லோகம்.
இதற்கு மட்டும் ஏன்ப்பா இவ்வளோ பெரிய ஸ்லோகம் வந்ததுன்னா, இது நான் எழுதுகிறேன், நானாக எழுதுகிறேன், திருவேங்கடமுடையான் தான் எழுதுகிறான். இது எழுதிய பிற்பாடு இது சின்ன ஸ்லோகம் ஆக்கலாமான்னு ஒரு நேரம் யோசித்தேன். அப்போ திருவேங்கடமுடையான் நெஞ்சில் என்று சொன்னான், நான் அவ்வளோ பாடுபட்டு கடலை கடைந்தேன், அதை சொல்வதற்கு பெரிய ஸ்லோகம் தான் வேணும், இதை அப்படியே வச்சுவிடுன்ட்டான். அப்பேற்பட்ட திருப்பார்க்கடலை கடைந்த பெருமானை நினைத்து பார்த்தால் நாமும் நம்பிக்கை தளராமல் நமது லட்சியத்தை அடையும் வரை உழைப்பதற்கு, அது தளராமல் இருப்பதற்கும் எம்பெருமான் அருள் செய்வான். அதனால் அன்பர்களே, நாம் நமது வெற்றியை பெறுவதும் வரை தளராதல் உழைக்க வேண்டும், அதற்கேற்ற சக்தி வேண்டும் என்று விரும்பினால் திருவேங்கடமுடையான் அசுரர்களையும் தேவர்களை வைத்து திருப்பார்க்கடலை கடைந்த வரலாறை நினைத்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபிப்போமாக. எங்கே இருவரும் கலந்து ஜெபியுங்கள். பயோநிதி விமந்தகாய நமஹா. நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।